ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஏப்ரல் 30க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். முப்படைகளுக்கு பிரதமர் அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகல்காம் தாக்குதல் இருந்துச்சுல, ஸோ அதனை எதிர்த்து ரெடியாக இருக்க சொல்லிட்டாங்க பாரு ராணுவத்தை. என்ன வேணுமா நடக்கலாம் பார்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். உச்சநீதிமன்றத்தின் 52வது நீதிபதியாக B.R. கவாய் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 52 ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா B.I. கவாய் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது சஞ்சய் கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சீவ் கண்ணான்றவர் இருந்திருப்பார். அட் த சேம் டைம் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இது மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. பாருங்கள், 52வது கவாயி, அதுக்கு முன்னாடி இருந்தவர் சஞ்சய் கண்ணா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 52வது, அது இல்லாமல் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். தட்ஸ் எனஃப்ங்க. இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுங்க கைஸ். செகண்ட் ஒன், ஸோ நம்மளுடைய பேரவையில் சட்டங்கள் இயற்றப்படுதுங்க. கட்டாய கடன் வசூலிக்கும் தண்டனை உட்பட 18 மசோதாக்கள் நிறைவேற்றிருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், இது அப்படியே ஜஸ்ட் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பயன்படும். கடன்களை கட்டாயமாக வசூல் செய்பவருக்கு 3 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை. விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஊராட்சி பகுதிகளில் விளம்பர பேனர் வச்சா அதுக்கு உரிமை பெறணும், இல்லைனா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 25,000 அபராதமும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் கடைகள் மற்றும் நிறுவனத்திற்கு சட்டத்தின் கீழ் மீறுபவர்களுக்கு சிறை தண்டனை. கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் அந்த கடையில் எதனா பொருளோ இல்லை எதனா பண்ணாங்கன்னா அதுக்கும் பிரச்சனை, நுகர்வோர் மாதிரி ஆட் பண்ணுறாங்க. கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்படி உட்பட கிட்டத்தட்ட 18 மசோதாக்கள் பார்த்திங்கன்னா இப்போ தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஐ திங்க் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக திருக்குறள் போகணும்னு நினைக்கிறேன். எஸ்ங்க. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒரு தொழிலின் திட்பம் என சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே ஆகும், மற்றவை எல்லாம் வேறானவை. ஒரு செயலை செய்கிறானா அவனுடைய மனத்திட்பம் தான் அது டிசைட் பண்ணுது, மற்ற எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க வினைத்திட்பத்தில். அப்போ உறுதியாக இருந்தீங்கன்னா எந்த செயலும் ஈஸி தாங்கன்றாங்க. குற்றங்களே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஒரு விஷயம் முக்கியங்க. செப்டம்பர் 6 காவலர் தினமாக அறிவிச்சிருக்காங்கப்பா. ஸோ எந்த விதனா ஒரு டேட் அறிவிச்சாங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக எழுதிக்கணும். ஏன்னா மெட்ராஸ் காவல் சட்டம் 1859 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, காவல்துறை செப்டம்பர் 6 தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ அந்த செப்டம்பர் 6 பார்த்திங்கன்னா காவலர் தினமாக தமிழ்நாடு முதல்வர் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள், செப்டம்பர் 6. The next one, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள். மே 29 சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணிக்கும் சுபன்ஷா சுக்லக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ககன்யான் திட்டத்தில் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா அமெரிக்காவின் ஆக்சிம் விண்வெளி நிறுவனத்தின் 4வது விண்வெளி திட்டம்ங்க. அங்கே அந்த திட்டத்தின் உள்ள புளோட்டோரியாவிலிருந்து என்ன பண்ணுறாங்க, புளோரிடாவிலிருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுபன்ஷா இந்திய பயணி போகிறாருங்க. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையம் எத்தனை நாள் தங்கியிருக்க போகிறாருன்னா 14 நாட்கள். அப்போ ஆக்சிம் 14 4 அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆக்ஸ் 4னா நாசாவோடையது, மீன் அங்கேருந்து தான் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுவும் விண்வெளி வீரர்களை எடுத்துகிட்டு போய் நிறுத்துறது. அதில் யார் போகிறது, சுபன்ஷா சுக்லக் அப்படின்னு சொல்லக்கூடியவர், சுக்லா அப்படின்றவர். ஸோ தட்ஸ் எனஃப்ங்க. ஓகே, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.